ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். அதில் வீடியோ நம்பர் 16 பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோ நம்பர் 15 ஒரு சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதோட ஆன்சர் என்ன சொல்ல நோட் பண்ணி வச்சிங்க. ஹோம்ஒர்க் சம் ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன். 5, 11, 17 அப் டு 95 என்ற கூட்டுத்தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஆன்சர் வந்து 800 வரும். ஓகேவா? ஆன்சர் போட்டதை செக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் சம் நோட் பண்ணிக்கிங்க. கொஷின் நம்பர் 1. மூணு 7 11 அப் டு 40 உறுப்பு வரை கூடுதல் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 40 உறுப்பு வரைன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்னோட வேல்யூ வந்து 40. ஓகேவா? இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் ஏவோட வேல்யூ 3, டீயோட வேல்யூ இதில் கழிங்க 7 3 போயிட்டா 4 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? கூடுதல் ஃபார்முலா n/2. ஒருவேளை எல் கொடுத்துருந்தாங்க, லாஸ்ட் உறுப்பு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு a + l ஃபார்முலா போடணும். லாஸ்ட் உறுப்பு கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலாவில் தான் போடணும். n/2 2a + n - 1 × d. என்னோட வேல்யூ என்னது? இப்போ s 40 தான் கண்டுபிடிக்க போகிறோம். 40/2. ஏவோட வேல்யூ 3 ப்ளஸ் 40ல் 1 போயிட்டுனா என்ன இன்ட்டு 4. ஓகேவா? 40ல் 2 போயிட்டா 20. 2 இப்போ 40 அடிச்சு 20 அடி வரும். 3 2 6. 40 2 போயிட்டா 39 × 4. ஓகேவா? 39 4 பெருக்குங்க. 12 15 156. 20 இன்ட்டு ப்ளஸ் 156. 20 6 156 பெருக்குன்னா என்ன வரும்? 162 வரும். 162 20 பெருக்குங்க. அதான் ஆன்சர். 4 12 பேலன்ஸ் 1 3 3240. இதான் ஆன்சர். நோட் பண்ணி வச்சிங்க. என்ன கொடுத்துட்டாங்க? 3 7 11 அப் டு 40 உறுப்பு வரை கூடுதல் காண கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ 40 எடுத்துப்போ, ஏவோட வேல்யூ 3 எடுத்துங்க, டியோட வேல்யூ 4 எடுத்துங்க. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 3240 நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் 2வது சம் பார்ப்போம். 2வது சம் நோட் பண்ணிக்கிங்க. 8 7 1/4 6 1/2 5 -3/4 என்ற தொடரில் 5 3/4 தொடரில் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிப்போம்? முதல் 15 உறுப்புனா என்னோட வேல்யூ 15. ஓகேவா? ஏவோட வேல்யூ ஃபஸ்ட் இருக்குது டி 8. டியோட வேல்யூ ரெண்டாவது இருக்க நம்பரில் ஃபஸ்ட் இருக்க நம்பரை கழிக்கணும். ஓகேவா? இது மிக்சடு ஃப்ராக்ஷன் இருக்குது. 7 8 என்ன வரும்? 7 நாள் என்ன வரும்? 28 28 ஒன்று கூட்டினா 29/4 வரும். /8. இதை ஒரே இதாக கண்டுபிடி பண்ணால் இதையும் 4ஆல் பெருக்குங்க 32 ஆகிடும். இதையும் 4ஆல் பெருக்குனா 32 ஆகிடும். -3/4. இப்போ டியோட வேல்யூ -3/4. இப்போ நமக்கு n தெரிஞ்சிட்டு ஏ தெரிஞ்சு டி தெரிஞ்சு நமக்கு ஃபார்முலா தெரியும். S15 = n/2 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலாவில் தான் போடணும். என்னோட வேல்யூ 15, ஏவோட வேல்யூ 8, 15 - 1, டியோட வேல்யூ -3/4. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 15/2 இதில் அடிக்க முடியாது, அதனால் அப்படியே வச்சிங்க. 2 × 8 என்ன வரும்? 16 ப்ளஸ் 15ல் 1 போயிட்டா 14 × -3/4. ஓகேவா? 4 14 இது 7 தாட்டி வரும், இது 2 தாட்டி வரும், 2ஆம் வாய்ப்பால். அப்படி அடிங்க. 15/2 × 16 -7 3 21/2 வந்துடும். ஓகேவா? இப்போ 2 எல்சிஎம் பொதுவாக எடுங்க. இது 2ஆல் பெருக்கிங்க. 32 - 21. 32ல் 21 போயிட்டா என்ன வரும்? 1 1/2. ஓகேவா? இதை பெருக்குனிங்கன்னா 15 11 பெருக்குங்க. என்ன வருது? 5 1 5 1 165. 165/4. ஓகேவா? இது ஆன்சர். நோட் பண்ணிக்கிங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி பாயிண்ட்லேயும் போடலாம். டெசிமல் 41.25 வரும். ஓகேவா? ஏன்னா இதோட முடிச்சுங்க. ஆப்ஷனில் என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி போட்டுங்க. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் கேட்டிருக்காங்க. என்னோட வேல்யூ, ஏவோட வேல்யூ, டியோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 165/4 வரும். நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு 3வது சம் பார்ப்போம்.
மூணாவது சம் நோட் பண்ணிங்க. 102, 97, 92 அப் டு 27 உறுப்பு வரை கூடுதல் காண்க. ஓகேவா? இப்போ இதில் ஏவோட வேல்யூனா 102, என்னோட வேல்யூ 27, டியோட வேல்யூ ரெண்டாவது உறுப்பில் மொதல் உறுப்பை கழிங்க -5. இப்போ நம்ம ஃபார்முலா தெரியும். Sn = n/2 2a + n - 1 × d. ஓகேவா? இப்போ என்னோட வேல்யூ என்ன? S27 தான் கண்டுபிடிக்க போகிறோம். 27/2 × 2 × 102 ப்ளஸ் 27ல் 1 போயிட்டுனா என்ன × -5. 27/2 இதை பெருக்கிங்கன்னா 402 ப்ளஸ் 26 × -5. 27/2 204. 26 5யும் பெருக்கிங்கன்னா என்ன வரும்? 30, 130. மைனஸ் இருக்கலாம் -130. இப்போ 27/2 × 4 1 7 74 வருது. திருப்பி ரெண்டாம் வாய்ப்பால் 74 அடிக்கலாம். 3 37 தாட்டி வரும். 27 × 37 பெருக்குங்க. என்ன ஆன்சர் வரும் பாருங்க. இங்கே பெருக்கி காமிக்கிற பாருங்க. 4 18 2 பேலன்ஸ் 1 6 1 8 999 வருது. ஓகேவா? ஆன்சர் 999. நோட் பண்ணிக்கிங்க. இதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம எல்லா மாடலுமே ஒரே மாதிரி மாடலில் தான் போட்டுக்கிட்டுருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th சம் பார்ப்போமா? நாலாவது சம் நோட் பண்ணிக்கங்க. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களோட கூடுதல் கேட்டிருக்காங்க. இதில் 300லேருந்து 600 வரலையும் 301 வந்து 7ஆல் வகுப்படும். வெகுத்து பார்த்திங்கன்னா தெரியும் 4 43 தாட்டி வரும். ஓகேவா? அப்புறம் 308 7ஆல் கூட்டிக்கிங்க. லாஸ்ட்டில் வந்து 595. ஓகேவா? 600லேருந்து இதை 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அது பெருக்குதான்னு மட்டும் பார்த்துங்க. 50 49 56 வரும். 3 5 வரும். ஓகேவா? அப்போனா இந்த இதுதான் வந்து இப்போ சீரீஸ். ஓகேவா? இதில் ஏவோட வேல்யூ தெரியும் 301. டியோட வேல்யூ என்ன? இங்கே 7ஆல் வகுப்படும் கொடுத்தாங்க. இது டிஃப்ரென்ஸ் போட்டால் 7 தான் வரும். லாஸ்ட் நம்பர் கிடச்சிட்டு லாஸ்ட் நம்பர் கிடச்சா நம்ம கூடுதல் ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? Sn = n/2 a + l. இதுக்கு முன்னாடி நம்ம என்னோட வேல்யூ நமக்கு தெரியல. என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா l - a t + 1. எல்லோட வேல்யூ 595 - 301 / 7 + 1. கழிங்க 9 2 7 + 1. இது அடிச்சிங்கன்னா 4 2 தாட்டி வரும். 42 + 1 43. என்னோட வேல்யூ. ஓகேவா? என்னோட வேல்யூ 43. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். டேரெக்டாக அந்த ஃபார்முலா இங்கே போகிற பாருங்க. Sn = 43/2. ஓகேவா? Sn வராது. S43 = ஏவோட வேல்யூ 301, லாஸ்ட்டோட வேல்யூ 595. ஓகேவா? 43/2 இதை அடிக்க முடியாது. இதை படிச்சிங்கன்னா 6 9 8 இது ரெண்டாம் வாய்ப்பால் அடிக்கலாம். 4 4 8 தாட்டி அடிக்கலாம். 43யும் 448 பெருக்குனீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா 19264 வரும். ஓகேவா? பெருக்கிங்க ஆன்சர் வந்துடும். சாதா மல்டிப்ளை தான். நோட் பண்ணிக்கிங்க. கொஷின் பெருசாக இருக்கும். ஆனால் ஆன்சர் வந்து நம்ம எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த சம் பார்ப்போம். 5ஆவது சம் இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. ஒரு சம் ஹோம்ஒர்க் சொல்கிறேன். இப்போ 5ஆவது சம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்ட சம். ஓகேவா? நீங்கள் நான் போடுற நம்பர் சிஸ்டத்தில் உள்ள எல்லா சமையும் பார்த்தீங்கனாலே போதும். நீங்கள் கண்டிப்பாக 25 அவுட் ஆஃப் 25. நான் மேக்ஸில் கொடுக்குற எல்லா சமும் வந்து எல்லாமே கவர் பண்ணி தான் கொடுக்குறேன். கண்டிப்பாக 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிற அளவுக்கு தான் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிக்கிங்க. டைம் இருக்குன்னு நினைக்காதீங்க. டைம் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஓகேவா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு 4n - 3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகள் கூடுதல் காண்க.
இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். இப்போ நமக்கு எதுவுமே கொடுக்கல, ஏ கொடுக்கல, டி கொடுக்கல, எதுவுமே வரிசை கொடுக்கல. இதில் நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ நமக்கு ஏனா T1 முதல் உறுப்பு, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 4ல் 3 போயிட்டுனா 1. அப்படின்னா இதுதான் ஏவோட வேல்யூ. T2 கண்டுபிடிச்சா நம்ம டியோட வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? n இருக்க இடத்துல 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 8ல் 3 போயிட்டுனா 5. ஓகேவா? டியோட வேல்யூ வேணால் T2வையும் T1ஐயும் கழிப்போம். 5ல் 1 போயிட்டுனா 4. டியோட வேல்யூ கிடச்சிச்சா? ஏவோட வேல்யூ வந்து 1, டியோட வேல்யூ வந்து 4. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் உறுப்பு எல். நமக்கு தான் இது கொடுத்துட்டாங்கல்ல. இப்போ T28 உறுப்பா? 28ன்னு அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 28 - 3 கழிச்சிங்கன்னா 3, 112ல் 3 போயிட்டுனா 109 வரும். ஓகேவா? இதுதான் லாஸ்ட் உறுப்பு. லாஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். லாஸ்ட் என்னது? 109. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். கூடுதல் ஃபார்முலா என்னது? Sn = n/2 a + l. எத்தனை உறுப்பு கொடுத்தாங்க? முதல் 28 உறுப்புன்னு கொடுத்தாங்களா? அதுலேருந்து 28 எடுத்துக்கலாம். என்னோட வேல்யூ 28/2 × 1 + 109. அப்படியே போகிறவங்க 28/2 110ன்னு வரும். 2ஆம் வாய்ப்பால் இது 14 தாட்டி வரும். 14 × 110 பெருக்குனிங்கன்னா இப்போ இருக்க 14 × 110 பெருக்கி காமிக்கிறது 0 0 4 1 4 1 1540. ஆன்சர் வந்து 1540. நோட் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க, அதனால் பார்த்துங்க. ஒன்றும் கொடுக்கல, நமக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. இதில் T1 T2 TL வரையும் கண்டுபிடிச்சின்னு நம்ம போட வேண்டியதான். கூடுதல் வந்து எல் கொடுத்துருந்தாங்கன்னா இந்தமாரி ஃபார்முலா எடுத்துங்க. எல் கொடுக்கலன்னா நம்ம போன ஃபஸ்ட்டு 3 சம் போட்டோம்னா அந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். அது மட்டும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கிங்க. ஹோம்ஒர்க் சம்ஸோட நோட் பண்ணிக்கிங்க. இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது, அதனால தான் எடுத்து வந்திருக்கேன். அதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் வச்சு நீங்கள் எப்படி போகணுன்னு சொல்கிறேன். 5 9 13 என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 189 கிடைக்கும்? ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8, ஆப்ஷன் பி 9, சியோட வேல்யூ 10, டியோட வேல்யூ 11. ஓகேவா? என்னோட வேல்யூ 8 9 10 11. இந்த 4 வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இல்லை டேரெக்டாக நமக்கு ஃபார்முலா தெரியும். Sn = n/2a + n - 1 × d. அந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். போடுங்க. நாளைக்கு இதோட ஆன்சர் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை முதல்ல பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.